எப்பவுமே நான் கொஞ்சம் ஜுவல்லரியில ரொம்ப கிரேஸ், பயங்கர கிரேஸ். இப்ப எல்லாருக்கும் என் கடைக்குள்ள வந்தா கிரேஸ் இல்ல, எனக்கு வந்து இந்த நகை கடைக்குள்ள போனா அப்படியே ஒரு சந்தோஷம். எஸ்டி சூர்யா ஒரு படத்துல அப்படியே சந்தோஷப்படுவார் பாருங்க, அழுவுறன் சவுண்டுக்கு. அது மாதிரி எனக்கு அந்த நகை கடைக்குள்ள போன ஒரு சந்தோஷம். நான் ரொம்ப டவுனா இருக்கும் போதெல்லாம் கிளம்பிடுவேன். போய் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு மோதிரமோ, அது மாதிரி மோதிரமாவே ஒரு 15-20 மோதிரம் வச்சிருக்கேன். கோல்ட் ரிங் மட்டும் ஒரு கிராம் 2 கிராம் அந்த மாதிரில நிறைய வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சில பேருக்கு ஆசை இருக்குல்ல, நம்ம வந்து இவ்ளோ சேர்த்து வைக்கணும், இவ்ளோ பவுன் சேர்க்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, இவ்ளோ பவுன் சேர்க்கணும், அது இவ்ளோ அச்சீவ் பண்ணிட்டு அந்த மாதிரி? ஆமா, அல்ல நான் முக்காவாசி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 100, என் மருமகளுக்கு ஒரு 100, மருமகளுக்கு என் பொண்ணுக்கு ஒரு 100, அவ்வளவுதான். இதுதான் என் டார்கெட். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வச்சிருக்கோம், அவ ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அவ இப்ப நான் வந்து வரும்போது எனக்கு வெறும் 15-20 சவரன் நகை தான் போட்டிருந்தாங்க உங்க வீட்டுல. ஆமா, 20-15 சவரன் எனக்கு, மாப்பிள்ளைக்கு 5 நம்ம சேர்த்துக்குவோமே. 25 சேர்த்து 20 எனக்கு 15, மாப்பிள்ளைக்கு 5, 20 சவரன் தான் சேர்த்துக்கிட்டு 20ன்னு சொல்லிட்டோம். ஆனா என் பொண்ணு பண்ணும்போது அவளுக்கு கண்டிப்பா ஒரு 100 சவரமாவது மினிமம் போட்டு கட்டி கொடுக்கணும், இப்ப தங்க விக்கிற விலைக்கு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்த உடனே இதுல போய் இதை வாங்கிடலாம், இது கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்ததும் இதை போய் இதை வாங்கிடலாம். நான் ஜிஆர்டியோட ஆப்ல கோல்டு ரேட் பார்த்துட்டே இருப்பேன் டெய்லி. ஆமா, போயிட்டு வாங்கி வச்சிருவேன். அது மாதிரி எனக்கு கோல்டு மேல ரொம்ப கிரேஸ். அதனால இடம் வாங்கணும், தங்கம் வாங்கணும், இது மட்டும்தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. அதனால வாங்குவேன். கோல்டுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, அதை தாண்டி அது ஒரு மதிப்பு. அது வந்து நம்ம வெளியே 4 இடத்துக்கு போனாலும் நம்ம அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? முன்னைக்கும் இப்பக்கும் வந்து பாக்குறப்ப கம்பேரிசன். நான் போனாலே அவங்க என்ன சாரி கட்டிட்டு வராங்க, என்ன ஜுவல்லரி போட்டு வராங்க, எங்க சைட்லயுமே அதான் பாப்பாங்க. எனக்குமே அதுதான் பெருமை. என் வீட்டுக்காரர் என்ன எப்படி வச்சிருக்காரு பாருங்க, அப்படி கெத்தா போகணுமா இல்லையா? சோ அதனால நான் போகும்போதே இந்த ஜுவல்லரி நான் போன ஃபங்க்ஷன்லயே போட்டேன். வேற ஏய் தங்கத்தை இல்லங்க, நான் 2 ஃபங்க்ஷனுக்கு போட்டேங்க, எனக்கு வேற வாங்குங்க அப்படின்னு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல சொல்லுவாரு. ஆனாலும் நான் மோஸ்ட்லி ரொம்ப ரேரா தான் போற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு. சாமி கும்பிட்றதுக்கு நான் மட்டும் கண்டிப்பா போயிடுவேன். கல்யாணம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கல்யாணம் கண்டிப்பா போகணும். ஏன்னா மோஸ்ட்லி நாங்க ரோமிங்லேயே இருப்போமா, அதனால வந்து அந்த போகிற ஃபங்க்ஷனுக்கு செம்மையாக போயிடணும். அதுக்கு மேட்சிங்கா அந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போகும்போது என்னை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இவரோட மனைவி, இவங்க ஒரு பிசினஸ் பண்றவங்க இல்ல, அப்ப என் சைட்ல வந்து எவ்வளவு நகை போட்டுட்டு போறோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம போட்டு போற நகை நம்ம கேரக்டர் செகண்டரி. கண்டிப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னோட கேரக்டர், நான் சின்ன பிள்ளைல இருந்து நான் நல்ல பொண்ணுதான். அப்பெல்லாம் யாரும் நம்மள பெருசா நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க. ஒருத்தரை வந்து கெஸ் பண்றதே அவங்களோட பணமும் அவங்களோட இருப்பும் தான். அது இல்லைன்னா நம்மள மதிக்கவே மாட்டாங்க.